வெல்கம் டு மிஸ்டர் ராஜ் விலாக். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஷார்ட்ஸ் அண்ட் பெரிய பிக் வீடியோ எல்லாருமே நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்கலன்னா போய் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. எந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னான வீடியோவும் போட்டிருப்போம். மொட்டை மாடி விலாக் பண்ணியிருப்போம், ட்ராவல்ஸ் போட்டிருப்போம், நிறைய அவேர்னஸ் வீடியோ தான் அதிகமாக போட்டிருப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போகிறோன்னா, அசாமில் நடந்த ஒரு பேரழிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படி பேரழிவு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா அப்படின்ற ரிவரில் கனமழை பெஞ்சி அதிகமாக நீரோட்டம் ஆனதுனால அங்கே இருக்கிற டேம் உடஞ்சி ஊருக்குள்ள பல மாவட்டங்களுக்குள்ள என்ன ஆயிருக்குன்னா தண்ணி புகுந்திருக்கு. இதனால அங்கே வாழ்ந்துன்னு இருக்க மக்கள், குழந்தைங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடுமே முழுகிற அளவுக்கு தண்ணி புகுந்திருக்கு. அங்க எங்க போறதுன்னே தெரியாம இப்போதைக்கு அரசாங்கம் மூலியமா மீட்பு பணியினரை வச்சு நிறைய பேரை ஒரு சேஃப் ஜோனுக்கு பாதி பேரை மீட்டிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இடங்கள் வந்து நாசமாயிருக்கு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, அங்க இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அங்க அரசாங்கத்தால் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு மீட்பு பணியினரை வச்சு பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 61 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பு அஸ்ஸாமில். இப்போ நம்ம சென்னையில் எவ்வளோ டிகிரி வெயில் அடிச்சுட்டு இருந்ததோ, ஒரு மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கனமழை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த 26ஆம் தேதிக்கு முன்னாடி என்னென்னா ஒரு 24ஆம் தேதிலாம் வந்து சரியான மழை. அங்கே டேம் வந்து உடஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போது அவ்வளோ தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களுக்கு வந்து தண்ணி, ரோடு, பாலம், ஏரின்னு சொல்லி ஏகப்பட்ட தண்ணி. எந்த போக்குவரத்துமே பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியல, வர முடியல. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னா இழந்துட்டு நிற்கிறாங்க. அரசாங்கத்தை நம்பி தான் இப்போ முழுக்க இருக்காங்க. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை நம்பி தான் இருக்காங்க. இப்போ அவங்க உணவுல இருந்து, அவங்க உடையில இருந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா அஸ்ஸாமில் இருக்க அந்த அரசாங்கம் தான் இப்போ அவங்கள பார்த்துன்னு இருக்கு. இதுல ஒருத்தர் தன்னோட பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்துல 3 குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே விட்டுருக்காரு. ஒரு கூடைப்பந்து மாதிரி, ஒரு படகு மாதிரி, பழைய காலத்துலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கூடை மாதிரி இருக்கும். அந்த படகுல 3 குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பாற்றி மூச்சு திணறி கரைக்கு போக முடியாம அவர் இறந்தே போயிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீட்பு பணியினர் வந்து மீட்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவரை காப்பாற்ற முடியல. 2 லட்சத்துக்கு மேல அடிபட்டிருக்கு. பாதி பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா காணோம். எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. நீரா அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிற மரம், கிளை, வீடு, அந்த கூரை பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு நாசமாயிடுச்சு. இப்போ நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணை, வேளச்சேரி, பாலத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா எவ்வளோ வெள்ளம் இருக்கும், எந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். கார்லாம் அடிச்சுட்டு போகிற வீடியோலாம் நம்ம பார்த்தோம் வெள்ளம் வரும்போது. அது மாதிரி அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்போ அரசாங்கம் என்ன பண்ண போகுது அவங்களுக்குன்றது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அப்டேட்டு அடுத்தபடியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே என்ன அப்டேட் நடக்குது அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. விழிப்புணர்வு வீடியோ, அவேர்னஸ் வீடியோ, இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு நான் போட்டுட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் அல்காரிதம் வந்து உங்ககிட்ட சேர்க்கும். அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு காட்டும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.